கூகுளிலிருந்து கூகுள் பிக்சல் 3 மற்றும் கூகுள் பிக்சல் 3 XL ஆகிய 2 ஸ்மார்ட் ஃபோனை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Back from the dead. ஸோ இந்த கூகுள் பிக்சல் 3 மற்றும் கூகுள் பிக்சல் 3 XL ஆகிய 2 ஃபோன்லேயுமே வந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஒன்று போல தான் இருக்குது. டிஸ்பிளே மற்றும் பேட்டரி தவிர மற்ற எல்லாமே ஒன்று போல தான் இருக்குது. ஸோ முதல்ல இந்த 2 ஃபோனில் உள்ள பில்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த 2 ஃபோனில் உள்ள பில்டை பொறுத்த வரையும் நமக்கு சென்ட்ரல் அலுமினியம் ஃப்ரேம் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ரெண்டுலேயுமே வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5ஓட ப்ரொடெக்ஷன் இருக்குது. இந்த 2 ஃபோனுக்குமே IP68 ரேட்டிங் இருக்கிறதுனால வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அது மட்டும் இல்லாமல் 1.5 மீட்டர் கீழே தண்ணி வந்து போனாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள டிஸ்பிளே பற்றி பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசப்படுது. கூகுள் பிக்சல் 3ல வந்து 5.5 இன்ச் POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷனை பொறுத்தவரையும் 1080 x 2160 பிக்சல்ஸ். இது ஒரு 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வர டிஸ்பிளே. PP டென்சிட்டி பொறுத்தவரையும் 443 PP இருக்குது. இந்த கூகுள் பிக்சல் 3ல வந்து நார்மலான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து கூகுள் பிக்சல் 3 XLல வந்து நமக்கு நாச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது 6.3 இன்ச் POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் பொறுத்து 1440 x 2960 பிக்சல்ஸ். இது ஒரு 18:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வர டிஸ்பிளே. PP டென்சிட்டி பொறுத்தவரை 523 PP இருக்குது. ஸோ இந்த 2 டிஸ்பிளேக்குமே வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5ஓட சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கிறதுனால நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போதுமே காட்டும். அது மட்டும் இல்லாமல் 100% DCI P3 கவரேஜ் இருக்கிறதுனால நமக்கு வந்து பிரைட்னஸும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் HDR சப்போர்ட்டும் இந்த டிஸ்பிளேக்கு இருக்குது. இந்த கூகுள் பிக்சல் 3 XLோட நாச்சை பற்றி பேசும்போது கொஞ்சம் மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெரிய நாச்சாக இருக்குது. பாட்டமில் சின்னம் கொஞ்சம் இருக்குது. அடுத்ததாக இந்த 2 ஃபோன்லேயுமே உள்ள சிப்செட்டை பற்றி பார்க்கும்போது 2 ஃபோன்லேயுமே Qualcomm Snapdragon 845 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்டோகோர் சிப்செட். அதாவது வந்து 4 கோர்ஸ் வந்து 2.5 GHz Skyro 385 கோல்ட்லையும், 4 கோர்ஸ் வந்து 1.6 GHz Skyro 385 சில்வர்லையும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 630 GB கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ராசரில் உள்ள கிளாக் ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்காங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பேட்டரியோட எஃபிஷியன்சி கூட்டுறதுக்காக. இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது PUBG மாதிரியான எல்லா விதமான கேம்ஸும் ஹை செட்டிங்ஸில் ஈஸியாக ரன் ஆயிரும். அடுத்தபடியாக ரேம் அண்ட் இன்னோட ஸ்டோரேஜை பொறுத்த வரையும் இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷனில் வருது. 4GB ரேம் வித் 64GB ஸ்டோரேஜோடும், இன்னொன்று இந்த 4GB ரேம் வித் 128GB ஸ்டோரேஜும் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் 2 ஃபோனுக்குமே கிடையாது. அடுத்ததாக இந்த 2 ஃபோனில் உள்ள கேமரா பற்றி பார்க்கும்போது 2லேயுமே ஒரே கேமரா தான் இருக்குது. ஏற்கனவே நமக்கு தெரியும் கூகுள் பிக்சல் 2ஓட கேமரா வந்து அவுட்ஸ்டாண்டிங் கேமரா, உலகத்தில் நம்பர் 1 கேமரா கூட சொல்லலாம். இந்த கூகுள் பிக்சல் 3 மற்றும் கூகுள் பிக்சல் 3 XL ஆகிய 2 ஃபோன்லேயும் வந்து சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு முந்தி கூகுள் பிக்சல் 2ல பார்த்த அதே வேர்ல்டு கிளாஸ் கேமரா மாதிரி தான் இதுவுமே பெர்ஃபார்ம் ஆகும் சொல்லியிருக்காங்க. அதாவது 12.2 மெகா பிக்சல் கேமரா வித் f1.8 அபர்ச்சர். இது ஒரு 28mm வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 1.4 மைக்ரான் பிக்சல் லென்ஸ் இருக்குது. இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், டூயல் பிக்சல் ஃபேஸ் டிடெக்ஷன், ஆட்டோ ஃபோக்கஸ் மாதிரியான சப்போர்ட்டாக இருக்குது. இந்த கேமராவில் டூயல் LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ HDR மாதிரி ஃபீச்சர் இருக்குது. வீடியோ கேப்சரிங்கை பொறுத்தவரை 4K ரெசல்யூஷன் அப்படி 30 ஃப்ரேம் per செகண்ட் வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 1080p ஃபுட்டேஜ் 120 ஃப்ரேம் per செகண்ட்லையும், 720p ஃபுட்டேஜ் 240 ஃப்ரேம் per செகண்ட்லையும் கேப்சர் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 1080p ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் per செகண்டில் கேப்சர் பண்ணும்போது கைரோஸ்கோபிக் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் அடிஷனலாக இருக்குது. அதனால் வீடியோ ஸ்டெபிலைசேஷன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது போக இந்த கேமராவில் எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ரிசூம், அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபோட்டோ பூத் மாதிரியான எக்கச்சக்கமான மோடு இதில் கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் இந்த இடம் அப்கிரேட் ஆகிருக்குது. அதாவது ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரை நமக்கு டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று 8 மெகா பிக்சல் கேமரா வித் f1.8 அபர்ச்சர். இது ஒரு 28mm லென்ஸ், அதாவது வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது கேமரா வந்து 8 மெகா பிக்சல் கேமரா வித் f2.2 அபர்ச்சர். இது ஒரு 19mm லென்ஸ், அதாவது அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட் இல்லை. மற்றபடி நார்மல் லென்ஸ் வந்து 75 டிகிரிஸ்லேயும் வந்து வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து 97 டிகிரிஸ்லேயும் வந்து நமக்கு செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கும். வீடியோ கேப்சரிங்கை பொறுத்தவரையும் 1080p ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் per செகண்ட் வரையும் சப்போர்ட் இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள பேட்டரி பற்றி பேசும்போது கூகுள் பிக்சல் 3ல வந்து 2915 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுவே கூகுள் பிக்சல் 3 XLல வந்து 3430 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஃபோன்லேயுமே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அதாவது 9 வாட்ஸ் 2 ஆம்பியர் சார்ஜிங், அதாவது 18 வாட்ஸ் சார்ஜிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் QA வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதை சார்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு USB Type-C 1.0 கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரிவர்சிபிள் கனெக்டர் 3.1 வெர்ஷனில் வருது. இது மட்டும் இல்லாமல் பவர் டெலிவரி 2.0 வெர்ஷன் கொடுத்துருக்கறதுனால நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதில் வந்து NFC மாதிரியான சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 டூயல் பேண்ட் வைஃபை மாதிரியான சப்போர்ட்டாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இந்த ஃபோனோட பேக் சைடில் இருக்குது. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இந்த ஃபோன் கிடையாது. அதுக்கு பதிலாக Type-C to 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் அடாப்டர் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கிடலாம். இது மட்டும் இல்லாமல் இதில் USB Type-C ஹெட்ஃபோன் ஒன்று ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க. அது பாக்ஸ்லேயே நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். OS-ஐ பொறுத்தளவு இந்த ஃபோன் வந்து Android 9.0 Pie-ஓட வருது. செக்யூரிட்டிக்காக இதில் பாஸ்வேர்டு மற்றும் OS-ஐ பாதுகாக்கிறதுக்காக டைட்டன் அப்படிங்கிற ஒரு சிப் செட்டையும் உள்ளே வந்து பயன்படுத்துகிறாங்க. கலர்ஸை பொறுத்தளவு இந்த ஃபோன் வந்து 3 டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது. அதாவது கிளியர்லி ஒயிட், ஜஸ்ட் பிளாக், நாட் பிங்க்.
இந்தியாவில் இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் கூகுள் பிக்சல் 3யோட விலை 71,000க்கும் அதை கூகுள் பிக்சல் 3 எக்ஸல் வந்து 83,000 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் லான்ச் டேட் எக்ஸாக்டாக தெரியல. அப்படி வரும்போது நம்ம கம்யூனிட்டி டேப்பில் அதை பற்றின அப்டேட் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா மேலும் பல வீடியோக்கள் வர இருக்குது. நான் அருண் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.